இந்திய அணியானது டி20 உலகக்கோப்பையில் குரூப் சுற்று போட்டிகளில் விளையாடிய 3 போட்டிகளில் 3லும் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. குறிப்பாக மீதமுள்ள ஒரு போட்டியாக கனடாவை இந்தியா சந்திக்க உள்ளது. எனவே இப்போட்டிக்கு பிறகு ரிசர்வ் பட்டியலில் உள்ள சுப்மன் கில் மற்றும் ஆவேஷ் கான் என இருவரையும் திரும்பி இந்தியாவிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரணம் என்னவென்று பார்க்கையில், தற்பொழுது கோலி மற்றும் ரோஹித் சர்மா என இருவரும் ஓபனிங் ஆடி வருவதால் கூடுதலாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பெஞ்சில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே சுப்மன் கில்லை தாயகம் திரும்பி அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் அடுத்ததாக ஆவேஷ் கானை பார்க்கையில், இந்தியா அடுத்து விளையாடும் போட்டிகள் அனைத்தும், அதாவது குரூப் 8 போட்டிகள் அனைத்தும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற உள்ளது. அங்கு சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. எனவே ஆவேஷ் கானும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் இன்னொரு தகவல் வெளியானது என்னவென்றால், ரிசர்வ் பட்டியலில் இருக்கும் சுப்மன் கில் இந்திய அணி விளையாடிய போட்டிகளில் ஒரு சில போட்டியை நேரில் காண வரவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்தியா விளையாடும் போட்டியை காண டெண்டுல்கர் மற்றும் சாரா டெண்டுல்கர் வந்துள்ள நிலையில், சாரா டெண்டுல்கரிடம் அதிக நேரம் சுப்மன் கில் செலவிட்டதாகவும், குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டியின் பொழுது கூட சுப்மன் கில் நேரில் பார்க்க வரவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இதுபோன்ற ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகவும் பிசிசிஐ இந்த முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ரோஹித் சர்மாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சுப்மன் கில் அன்ஃபாலோ செய்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.